எவ்ரிவன், இன்றைக்கி நம்மளோட சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்பவே விருப்பமான மேங்கோ மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 3 மேங்கோஸ் எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷான மேங்கோஸ் தான். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நல்லா 3 மேங்கோஸையும் நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போது 3ஐயும் கழுவி எடுத்தாச்சு. இப்போது இது 3ஐயுமே தோல் எல்லாத்தையும் சீவி எடுத்துடலாம். உங்களுக்கு ஈஸியான மாதிரி மேங்கோவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் தோலை சீவிட்டு தான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுவேன். தோலோடு கட் பண்ணிவிட்டு ஸ்பூன் ஒன்று யூஸ் பண்ணி உள்ளுக்கு இருக்கிறதெல்லாம் எடுக்கிறதுனாலும் ஓகே தான். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறேன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது சீவியாச்சு. இதே மாதிரி மற்ற 2 மாங்காவையும் நம்ம சீவி எடுத்துடலாம். சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி கட் பண்ணி மாங்காய் கொட்டையில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்க்ரேப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துருவோம். இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அடிக்கக்கூடிய அளவுக்கு. இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. மேங்கோ கொட்டையில் இருந்த ஜூஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இதோடு சேர்த்துக்கிறதுக்கு நான் வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். இது கட்டாயம் சேர்த்துக்கணும்னு இல்லை, ஒரு வாசனைக்காகத்தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் லெமன் ஒன்று எடுத்திருக்கேன். ஐஸ் க்யூப் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த கப்பில் 2 கப் அளவு மில்க் சேர்த்துக்கிறேன். நான் 2 கப் அளவு மில்க் சேர்த்துக்கிறலாம். சுகர் நான் இங்கே மென்ஷன் பண்ணலை. உங்களுக்கு வேணுங்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க. மேங்கோவோட இனிப்பை பார்த்துட்டு சேர்த்துக்கிறலாம். அடுத்ததாக இதே கப்பில் 2 கப் வாட்டர் எடுத்திருக்கேன். அதோட அது மேலே சேர்த்துக்கிறதுக்கு ஆல்மண்ட் கொஞ்சமும் காஜு 2 எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறோம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மேங்கோஸை ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணிவிட்டு 2 கப் மில்கையும் சேர்த்துக்கிறோம். நீங்கள் தண்ணி வேண்டான்னு நினச்சிங்கனாக்கா மில்க் மட்டுமே அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூபையும் உள்ளே போட்டு சுகர் 1 கப் நான் சேர்த்துக்கிறேன். அதில் இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்ல திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் அடிக்க போதாத மாதிரியும் இருக்குது. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி இதோட சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தண்ணி வேண்டான்னு நினச்சா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மில்க் சேர்த்துக்கிறலாம். இப்போது தண்ணியையும் சேர்த்து மறுபடியும் இதை 2 தடவை 3 தடவை மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போது சூப்பராக நல்லாவே மிக்சியில் போட்டு அடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக நல்லா திக்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பதத்தில் அடித்து எடுத்துக்கிறலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் நான். அப்புறமா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது 2ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதில் இப்போது மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கப்புக்கு மாற்றிடலாம். இதை இது மேலே கொஞ்சமாக ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன் நான். அதோட ஆல்மண்ட் கொஞ்சமும் காஜு கொஞ்சமும் கட் பண்ணி அதையும் அழகுக்கு மேலாக கொஞ்சம் சேர்த்துக்கிறலாம். நல்லா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஒன்று வச்சுக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரோ வேணும்னாலும் இதில் போட்டுக்கிறலாம்.
பாருங்கள், சூப்பரான மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்குது, நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நல்ல வெயில் காலங்களில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். கட்டாயம் செஞ்சு பாருங்கள். ஹஸ்பண்ட் இப்போ தான் வெளியில் போயிட்டு களைப்பா வீட்டுக்கு வந்தார். வாங்க அவருக்கு கொடுத்தே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கிறலாம். குட்டி பையன் ஆசையாக போய் கேட்குறதுக்கு என்ன, இப்படி கொடுத்தா அவர் சாப்பிட மாட்டார், அவருக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். சூப்பராக இருக்குதுன்னு அவரே சொல்லிட்டாரு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.